வாங்க, வேகம் ஜெயிக்குமா இல்ல விடாமுயற்சி ஜெயிக்குமா இந்த கிளாசிக் கதையோட விளக்கத்தை இன்னைக்கு நாம பார்க்கலாம். ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேட்கட்டுமா? எப்பவுமே வேகமா ஓடுறவங்க தான் ஜெயிப்பாங்களா? இதுக்கான விடைய இப்ப தேடலாம். ஒரு அழகான காடு. அங்க தம் வேகத்தை நினைச்சு ரொம்ப கர்வம் புடிச்ச ஒரு முயலும் ஒரு பொறுமையான ஆமையும் இருந்துச்சு. அந்த முயலுக்கு அவ்ளோ திமிரு. நீ இவ்ளோ மெதுவா நிறைய என்னைய ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஆமைய பார்த்து கிண்டல் பண்ணுச்சு. இதுக்கு ஆமை கோவப்படவே இல்ல. முயற்சி இருந்தா யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படின்னு ரொம்ப அமைதியா பதில் சொல்லுச்சு. இதை கேட்ட உடனே காட்டுல இருந்த எல்லா விலங்குகளும் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய ஓட்டப்பந்தயத்தை நடத்த முடிவு பண்ணிக்காங்க. போட்டி ஆரம்பிச்சதும் முயல் மின்னல் வேகத்துல பறந்துச்சு. ஆனா ஆமை மெதுவா நடந்தாலும் முழு நம்பிக்கையோடு முன்னாடி போச்சு. நம்ம தான் ஜெயிப்போன்னு அசால்ட்டா முயல் தூங்கிடுச்சு. ஆனா ஆமை கொஞ்சம் கூட ஓய்வெடுக்காம ஓயாம நடந்துட்டே இருந்துச்சு. திடீர்னு முழிச்சு பார்த்த முயலுக்கு செம அதிர்ச்சி. அது வேகமா ஓடியும் ஆமை ஏற்கனவே கோட்டை தாண்டி ஜெயிச்சிடுச்சு. இதுல என்ன தெரியுது? வேகம் முக்கியமில்ல, நாம மெதுவா போனாலும் விட முயற்சியோட இருந்தா வெற்றி நிச்சயம். இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கத்துல சந்திக்கலாம்.